நீங்கள் ஒரு டாடா கர்வ் வாங்கணுமா வேணாமா அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான கார் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்துக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிக்கங்க. கர்வ் வாங்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் ஃபேக்டருங்க, தட் இஸ் த ப்ரைஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக்ஸான் தான், ஓகேங்களா. நெக்ஸான்லேயே ரியர் டிசைன் வந்துட்டு ஒரு கூப்பே ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இதில் என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் குவாலிட்டி மார்ஜினலி பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இதில் வர டிசிடி ஆப்ஷனுமே லேட்டராக நெக்ஸானில் வந்துருச்சு டீசலில். ஸோ அதனால் கியர் பாக்ஸ் அட்வான்டேஜும் கிடையாது. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி பிகர் பேட்டரி ஈவியில் ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி இதில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்ம டாடா நெக்ஸானே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம டாடா இண்டியோலாம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. கர்வியை பற்றி நம்ம கேட்டோம்னா நெக்ஸானை விட ஃபண்டமெண்டலாக பெருசாக எதையுமே இம்ப்ரூவ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 4 to 5 lakhs வந்துட்டு ப்ரீமியம் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 4 to 5 lakhs ப்ரீமியம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு முட்டாள்தனம். எஸ்பெஷலி வித் சியரா உங்களுக்கு சேலில் இருக்கும் போது என்ன ஃபேக்டருக்காக வந்துட்டு கர்வ் வாங்கணுன்றது எனக்கு ஒரு ஃபேக்டர் கூட தெரியல. வாங்கலாம் எப்போ அப்படின்னா ஒரு நெக்ஸானுடைய ஆன் ரோட் ப்ரைஸ்லேருந்து இது ஒரு 1 to 1.5 lakhs எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொஞ்சம் அநியாயம் தான். பட் ஓகே, சில பேருக்கு அந்த டிசைன் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டைலான கூப்பையில் போகிறதா ஃபீல் ஆகணும் அப்படின்னா அது வாங்கலாம். பட் மற்றபடி அதுக்கு மேலே ஒரு பைசா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்த் இல்லை. எனக்கு தெரியும் நிறைய ஃபேன் பாய்ஸ் எனக்கு கடிக்க வருவீங்கன்ட்டு. நான் எப்பயும் சொல்கிறேன் கர்வ் இஸ் நாட் அ பேட் ப்ராடக்ட். பட் அது எதுக்கு அப்படின்றது தான் எனக்கு புரியல. உங்களுக்கு நெக்ஸான் இருக்குது சப் 4 மீட்டரில், உங்களுக்கு ரெட்டா செக்மெண்ட்டில் இப்போ சேராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கர்வ் யாருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுது, என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க.